தல ரசிகர்கள் கவனத்திற்கு. அஜித் குமார் தனது அசாதாரணமான உடல் மாற்றத்தினாலும் பிரம்மாண்டமான திரைப்பயண திட்டங்களினாலும் தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். தல அவர்களின் இந்த புதிய பயணத்தின் சமீபத்திய தகவல்களை பற்றி இந்த 4 நிமிட காணொளியில் காணலாம். முதலில் அவரது வியக்கத்தக்க உடற்பயிற்சி மாற்றத்தை பற்றி பார்க்கலாம். கடந்த 2024 ஆகஸ்ட் மாதம் முதல் கார் பந்தயத்திற்காக தயாராகி வரும் அஜித் குமார் 42 கிலோகிராம் வரை உடல் எடையை குறைத்துள்ளார் என்பது வியப்பளிக்கிறது. இதற்காக அவர் கடுமையான உணவு கட்டுப்பாடு, சரியான அளவில் உணவு உட்கொள்ளுதல், தினமும் நீச்சல் பயிற்சி மற்றும் பல மணி நேரம் சைக்கிள் பயிற்சி ஆகியவற்றை மேற்கொண்டு வருகிறார். 54 வயதிலும் தல அவர்கள் முன்பை விட மிகவும் கட்டுமஸ்தான உடலமைப்பை பெற்று ரசிகர்களுக்கு உடற்பயிற்சி செய்ய ஒரு உத்வேகமாக திகழ்கிறார். இது வெறும் உடல் மாற்றம் மட்டுமல்ல, பந்தய களத்தில் அவர் சாதிக்கப் போகும் வெற்றியின் முன்னோட்டம். அடுத்து திரைப்பட தகவல்கள். அஜித்தின் அடுத்த பெரிய திரைப்படம் தற்காலிகமாக AK-64 என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது திரையுலகில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இயக்குனர் தனுஷ் முதன்முறையாக தல அவர்களுடன் இணைந்து பணியாற்ற வாய்ப்புள்ளதாக வதந்திகள் பரவி வருகின்றன. தனுஷின் உணர்ச்சிகரமான மற்றும் தீவிரமான திரைப்படங்கள் அஜித்தின் புகழ்பெற்ற கதாபாத்திரங்களுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை சேர்க்கக்கூடும். இந்த கூட்டணி அமைந்தால் அது ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படமாக இருக்கும் என்று ரசிகர்கள் இப்போதே கொண்டாடி வருகின்றனர். அஜித்தின் இதய துடிப்பு எப்போதும் பந்தயத்திலேயே உள்ளது. அஜித் குமார் ரேசிங் அணியுடன் ஐரோப்பிய பந்தயத்திற்காக மார்ச் முதல் அக்டோபர் வரை தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். அவரது அணி 2025 ஜனவரி மாதம் துபாயில் நடைபெற்ற 24 மணி நேர பந்தயத்தில் 3ஆம் இடத்தையும், ஏப்ரல் மாதம் ஸ்பா பிராங்கோர்காம்ப்ஸ் பந்தயத்தில் 2வது இடத்தையும் வென்று அசத்தியுள்ளது. திரையில் மட்டுமல்ல, பந்தய களத்திலும் தல ஒரு புயலாக இருக்கிறார் என்பதை நிரூபித்து வருகிறார். ரசிகர்களே, உங்கள் நாட்காட்டியில் குறித்துக் கொள்ளுங்கள். AK-64 திரைப்படத்தின் படப்பிடிப்பு 2025 நவம்பர் மாதம் தொடங்குகிறது. படத்தின் வெளியீடு 2026 ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது. இது கோடை விடுமுறைக்கு ஏற்ற ஒரு பிரம்மாண்டமான திரைப்படமாக இருக்கும். தல அவர்கள் ஆண்டுக்கு ஒரு உயர்தர திரைப்படத்தில் நடிக்கவும், பந்தயம் மற்றும் நடிப்பு இரண்டையும் ஒரு ஜாம்பவானைப் போல் சமநிலைப்படுத்தவும் இலக்கு வைத்துள்ளார். இது உண்மையிலேயே வியக்கத்தக்க இலக்கு. சமூக ஊடகங்களில் ரசிகர்கள் தலைவரின் இந்த மாற்றத்தை கொண்டாடி வருகின்றனர். தல அவர்களின் உடற்பயிற்சி பயணம் தூய உத்வேகம் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஒரு ரசிகர், தல அவர்களின் ஒழுக்கம் நம்ப முடியாதது என்று ட்வீட் செய்துள்ளார். பந்தயத்தின் மீதான அவரது ஆர்வம் அசத்தலானது என்று ரசிகர்கள் கூறுகின்றனர். ஆண்டுக்கு ஒரு திரைப்படம் என்ற அவரது திட்டத்திற்கு ரசிகர்கள் மிகுந்த ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். தல எப்போதும் தரமான படைப்புகளை மட்டுமே கொடுப்பார் என்று பலரும் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். AK-64 படத்தின் மீதான எதிர்பார்ப்பு விண்ணை முட்டும் அளவுக்கு உள்ளது. இதுதான் தல அஜித் குமார் பற்றிய சமீபத்திய தகவல்கள். அவரது இந்த உடல் மாற்றத்தையும் பந்தய கனவுகளையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? AK-64 திரைப்படத்திற்காக நீங்கள் எவ்வளவு ஆவலுடன் காத்திருக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பகுதியில் தெரிவியுங்கள். லைக் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பல தகவல்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். எப்போதும் தல ரசிகர்களாக இருங்கள்.